ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் ஜெரீஸ் ப்ளே. நம்ம முதல் மேட்ச் நம்ம கெரியரில் ஆடிருந்தோம். ஸோ நம்ம முதல் வீடியோ போட்டுருந்தோம், நம்ம சேனலோட முதல் வீடியோ. அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி செகண்ட் வீடியோ இது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கெரியரை டியோதாஸ்னு ஒருத்தர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஸோ முதல் மேட்ச் ஆடிருந்தோம். முதல் மேட்ச் போலிங் ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜாக போட்டிருந்தாலும் பேட்டிங்கை நம்மளால் முடிஞ்ச டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நம்ம செகண்ட் மேட்ச்சுக்குள்ளே நம்ம போகிறோம். செகண்ட் மேட்ச் யார் கூட பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்ச் திருச்சூர் டீம் கூட ஆட போகிறோம். அவங்க கிரவுண்டில் போயிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறோம். ஸோ அந்த திருச்சூர் மேட்ச்சில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஸோ திருச்சூர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்த்துருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 50 ஃபஸ்ட்டு மேட்ச் 20 ஓவர்ஸ் மேட்ச் ஆடிருந்தவங்க. பட் இது ஒரு 50 ஓவர்ஸ் மேட்ச். ஸோ எவ்வளோ நான் நிற்கிறோமோ அது பொறுத்து தான் நம்மளோட பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆட பார்ப்போம். ஸோ சிவகாசி எட்ஸ் கால் பண்ணியிருக்கோம். டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவகாசி தான் டாஸ் வின் பண்ணோம். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணால் தான் நம்ம பவுலர்ஸால் நல்ல பவுலிங் போட முடியும். அதனால் நம்மளாம் ஓப்பனிங் இறங்க போகிறோம். நம்மளும் மனோஜ் தாஸும் தான், மனோஜ் தாஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்கோர் கொடுக்க பார்ப்போம். ஸோ இந்த மேட்சோட முதல் பால் நம்ம தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கோம். நல்ல டெலிவரிங்க. காரி திட்டுறானுங்க டெரபிள் ஷாட்ன்ட்டு. பட் அதெல்லாம் காதில் வாங்காமல் நல்ல ஒரு பேட்டிங் ஆடுவோம். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டருங்க. முதல் 2 பால் நல்லா போட்டிருக்காரு. ஸோ 50 ஓவர் மேட்ச் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு டிரைவில் பவுண்டரிஸ் அடிக்க பார்ப்போம். நல்ல ஒரு ஷாட்டு. முதல் 3 பாலுமே டாட் பாலாக முடிஞ்சிருக்கு இந்த ஓவரில். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம முதல் 50 வருமா? நல்ல ஷாட்டுங்க. பட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். எதுவும் பண்ண முடியல நம்மளால. நல்ல ஷாட்டு, நல்ல டைமிங். பட் அங்கே பவர் பிளேயர்னால எல்லாருமே உள்ளே இருக்காங்க. மனோஜ் தாஸை அவுட் பண்ணி விட்டுருப்போம் டிஸ்டன்ஸில் தப்பிச்சாப்பில். என்ன பிரச்சனைனா வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோலில் ஒரு இஷ்யூ இருக்குங்க. இந்த இடத்துல நிற்க மாட்டோம், என்னென்னு தெரில. அங்கே அவ்வளோ கேப் இருக்குது. பட் அங்கே அடிக்க முடியலனால முதல் ஓவர் மெயின் ஓவர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா போட்டிருக்காரு. பட் செகண்ட் ஓவர் ஆக்சுவலாக 2 ஓவரும் மெயின் ஓவர் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஓவரோட முதல் பாரே 4. ஸோ நம்ம லைட்டாக ஆஃப் சைட் நவுந்து போய் லெக் சைட் தட்டி விட்டோம். பட் நல்ல டைம் இருந்த காரணத்தினால கேப்பை பிக் பண்ணோம் ஸ்ட்ரெயிட் டு பவுண்ட்ரி. ஸோ கிரவுண்டு சின்ன கிராமம் தான் தெரியுது. இது வரைக்கும் சைஸை யூஸ் பண்ண பார்க்கணும். ஸோ லெக் சைடு யாருமே இல்லை, ஒருத்தர் தான் இருக்காப்புல, இன்னொரு பிராண்டாக இருக்காப்புல. ஸோ அந்த லெக் சைடு கேப் நல்லா ஃபில் பண்ண பார்க்கணும். ஐயோ, நம்மளோட செகண்ட் மேட்சோட பேட்டிங் இப்பயும் முடிஞ்சிருச்சு. 4 ரன்லேயும் முடிஞ்சிருச்சு. கவசை தண்ணி தூக்கி அடிக்க பார்த்தோம். பட்டு ஆள் இந்த காரணத்தினால ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் போயிடுச்சு. ஸோ இது ஒரு மோசமான ஸ்டார்ட் தான் நம்மளுக்கு. நம்மளால் டீமுக்கு அடிக்க முடியல ரன்னை. நம்ம டீம் எவ்வளோ அடிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ 280 ரன்கிட்ட அடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். அதனால் பவுலிங்லேயாச்சும் டீமுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
எட்ஜுங்க. Edged, நம்ம unplayable. போட்டாலே எட்ஜ் ஆகுது. ஆனால் கேரி தான் ஆக மாட்டுது. ஸோ நம்ம 280 ரன்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம டீம். பரவாயில்ல, நல்ல ஸ்கோர் தாங்க. Let's just see if they can ஸ்டார்டிங் get ஒரு that ஒரு ball up into சொதப்பலுக்கு the அப்புறம் slot வந்து as before. It's so இந்த ரன் வந்து crucial. ஒரு நல்ல Got ரன் to தான். follow up that ஸோ last நம்மளால் delivery and பேட்டிங்கில் keep இன்றைக்கி the எதுவுமே batter பண்ண under முடியல. the ஒரு pressure. 4 ரன் அடித்தோம். ஓ, Edge, but இன்னொரு it எட்ஜுங்க. drops safely. நம்ம ஆளை பகல் நிற்க வைப்போமா? Time to keep the pressure on now. Great ball, that lucky. ட்ரை பண்ணுவாங்க, என்ன அதுன்னா பார்ப்போமே. Last one to ஆளை find the பகல் edge. நிற்க It's just வைப்போம். a case of finding the same spot. அதுன்னு பார்ப்போம். Captain's going to change things around in the field. முதல் 3 பால் வந்து டாட் பால் முடிஞ்சிருக்கு. Nice ஓஹோ, shot, just a flick off the pads. Gotta get the பவுண்ட்ரிங்க. length right, the line right. It was all wrong. சரி, பவர் பிளேனால கேப் அழகாக பிக்கப் பண்ணி அடிச்சிட்டாங்க. Getting nicely settled at the crease now. Would have to be very happy with that last shot. ஓஹோ, என்னடா டேய், ஃபஸ்ட் மேட்ச் தான் இப்படி பண்ணீங்க, இப்பயும் மேடம் இப்படி பண்ணுறீங்க. நிறைய எட்ஜ் வாங்குதுங்க. எட்ஜ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா பட்டு முடியல. வைட். Good footwork behind the stumps, taking it cleanly. No interest though from the batter. ஓ, Massive outside edge. அவுட் சைடு எட்ஜ் End of the over. பிடிக்க ட்ரை பண்ணோம், பட் முடியல. Not much opportunity to score runs there. ஓகே, ஸோ திருப்பி 11 ஓவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர் வந்து ஃபீல்டிங் ஸ்டேஷன் சேஞ்ச் ஆகிருப்போம். 4 பேர் வெளியே நிற்கலாம். இப்போ 4 பேர் வெளியே நிற்கிற காரணத்தினால வந்து கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது நேரத்தில். மோஸ்ட்லி நம்ம இந்த கேப் பிடிக்க பார்ப்போம். ஸ்லிப்பு வேணுமா? ஒரு 2 பால் பார்த்துட்டு ஸ்லிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கலாம். இவன் நவுந்துடுறாங்க. இவன் ஏன்பா நவுடுற தம்பி? இதெல்லாம் ஆள் தான், இல்லைனா அது பவுண்டரி போயிருக்கும் தேவையில்லாமல். ஓஹோ, Oh, I thought that was passing, but நல்ல பால், நல்ல fantastic ஃபீல்டிங். dive to cut it off. இதுக்கும் விக்கெட் எடுக்க பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. ஸோ அட்லீஸ்ட் இந்த மேட்ச் நம்மளால் பேட்டிங்கில் எதுவும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் பவுலிங்கில் பண்ண பார்ப்போம். ஓய், Oh, great ball there, but it'll find the gap. ஆக்சுவலாக எட்ஜ் ஆகி அங்கே தான் நிறைய போகுது. அந்த சைடு ஆள் இருக்கு பார்ப்போமா? எட்ஜுங்க அங்கே பாருங்க, எட்ஜில் போகுது. ஒன்றுமே பண்ண முடியல. Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Still honing in on their lines. The batter happy to let it go through. இந்த மாதிரி எப்படி விட்டான்னு தெரில எனக்கும். Doesn't beat the infield. ஒரு நல்ல ஓவருங்க. வெறும் 5 ரன் தான் இந்த ஓவரில். ஸோ இப்படியே போட்டோம்னா வந்து விக்கெட் எடுக்க முடியும் நம்மளால். இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகிறப்போ அட்லீஸ்ட் நம்மளால் விக்கெட் எடுக்க முடியல கூட நம்மளோட பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ முதல் பால் இந்த ஓவரில் சிங்கிள் போயிருக்கு. நம்ம தான் பிடிக்கணும் போலங்க, இல்லைனா பால் விட்டுறோம். ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருவான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நம்மள்ட்ட அக்யூரேசி இல்லை. யாக்கரை வந்து உள்ளே போட முடியல நம்மளால். பார்த்தீங்களா? ஏய், பிடிச்சிடுறா ராசா. A little bit of wobble on that ball. It's safely taken by the keeper. Not enough on it to entice a shot though.
அக்யூரசி கொண்டு வர முடியலங்க. டேய் 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 ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஃபீல்டிங் டீமாகவே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பிடிக்க Finds the மாட்டாங்க அங்கே fielder with இருந்தா. that shot. ஆக்சுவலி நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் என்ன தேவையான வைக்கலாம்னு நல்லா இருக்குங்க. Perfectly timed. 4 Starting to hit their stride. Fabulous piece of தெரிஞ்சு ஆளை timing பின்னாடி and வச்சிடலாம் they're into நினைக்கிறேங்க. the 20s. நாங்கள் எஜ்ஜி ஆகும் விக்கெட் விடணும்னு நினச்சேன். சரி ஓகே, Boundary line. நாளை பின்னாடியே போட்டுருவோம். ஸ்லிப்புமே தேவைப்படலை. Last ball. What's to come this delivery? I wonder. A bit of a change up in the field now. Crash. போல்டுங்க. Beautiful bowling. சரியான ஒரு டெலிவரிங்க. ஸோ அதே பால் தான் போட்டோம். பட் பேட்ஸ் டைமிங்ஸ் இல்லாதனால வந்து எட்ஜ் ஆகி வந்து போல்டு. ஸோ நம்ம ரெண்டாவது மேட்ச்சில் வந்து ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்துருக்கோம். நம்ம கெரியரோட முதல் விக்கெட் எடுத்திருக்கோம். அதுவுமே வந்து ஒரு போல்டு. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து என்ன தான் கீப்பர் நம்ம கேட்சை விட்டு நம்ம விக்கெட் எடுக்காமல் போனாலும் நம்மளோட ஸ்கில் வச்சு நம்ம பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் விட்டதை பவுலிங்கில் மோஸ்ட்லி பிடிக்க பார்க்கலாம். இன்னும் 2 விக்கெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேட்டிங்கில் விட்டதில் பவுலிங் நேரம் பிடிக்கலாம். நம்ம பிடிப்போம் Straight to the fielder. இல்லைங்க, ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. இந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு அப்படியே பவுலிங் போட வேண்டியதான். போடு போடு ரா நல்ல ஒரு பவுலிங். கமான் ப்ரோ, அப்படியே ப்ரோ. நல்ல வேலைங்க, வழி போயிடுமா நினச்சேன். Someone different now to bowl at. சரி 4 பேர் வெளியே வைக்கலாம். Problems. இது வரைக்கும் நல்லா போகிறதுனால அப்படியே வச்சுருக்கோம். சப்போஸ் பவுண்டரிஸ் ஏதாவது போச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து ஃபீல்டிங் மாற்றிக்கலாம். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கனால அப்படியே விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் சிங்கிள்ஸ் வந்து நிறையா வந்து கண்டெயின் பண்ணுறோம் இந்த ஃபீல்டிங்கில். ஒன்ஸ் நம்ம பால் ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த சிங்கிள்ஸ்லாம் வந்து நம்மளால் தடுக்க முடியுது. நல்ல ஓவருங்க இது. வெறும் ஒரு ரன்னா கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஓவர் இது. ஸோ நம்ம டீம் அதுக்கப்புறம் விக்கெட்டே விடலையா? 165 ரன் வச்சிட்டாங்க. நம்ம ஏதாச்சும் விக்கெட் எடுத்தே ஆகணுங்க. 2 பேட்ஸ்மேனுமே ஆல்மோஸ்ட், ஒரு பேட்ஸ்மேன் 50 போட்டார், இன்னொரு பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் வந்து 8 போகிற நிலைமையில் இருக்கார். ஸோ விக்கெட் கண்டிப்பாக தேவை டைமில். நானும் நம்ம கொடுத்து வந்துருக்காங்க நினைக்கிறேன் நம்ம நம்பி. ஓஹோ சொன்ன மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் என்ன அப்புறம் கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டாக்டிக்ஸு ஃபீல்டிங் எல்லாத்தையும் மாற்றணும். சரி, ஒரு ஃபீல்டை மட்டும் வச்சுட்டு போடுவோம். நான் அதை பார்ப்போம். ஓ ஷாட்டுங்க. ஓ விக்கெட்டுங்க. ஸோ வந்தோடனே ஸோ டீமுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் தேவைப்பட்டது. ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பால் நல்லா 4 போயிருந்தாலும் அடுத்த பால் வந்து கண்டிப்பாக நம்ம விக்கெட் கிடச்சிருக்கு. என்னன்னா பேட்ஸ்மேன் வந்து கான்ஃபிடண்ட்டாக அடிக்க போனாலும் அங்கே ஆள் இருந்த காரணத்தினால் நமக்கு ஒரு அழகான ஒரு விக்கெட். ஸோ நல்ல கேட்ச் நம்ம டீம்கிட்டேருந்து. ஸோ நம்மளோட 2வது விக்கெட்டை வந்து இந்த மேட்ச்லேயே எடுத்திருக்கோம். ஸோ பவுலிங் பேட்டிங் எதனா சொதப்பினாலும் இது வரைக்கும் கோவிந்த டீசெண்டாக போட்டுருக்கோம். 2 விக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு 3 விக்கெட் எடுக்க பார்ப்போம். ஒரு 3 விக்கெட் எடுத்தோன்னா வந்து சீக்கிரம் வந்து பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும். ஆச்சுன்னா நம்ம டீம் வந்து வின் பண்ணுறது நிறைய ரீசன் கொண்டு போகலாம். போடு நல்ல ஷாட்டு. பவுலர்ன்றான் விக்கெட் கீப்பர் அடிக்கிறான் பார். நர்ராணிடி புது பேட்ஸ்மேனுங்க.
ஓஹோ. Edged. Time to follow up after such a great delivery. Pitch it on a length is obviously the way to go. Was quick onto that in the infield. நல்ல ஓவருங்க இது. ஒரு 6 ரன் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்கோம். நல்ல ஓவர் Bishop இது. from the north end. நமக்கு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவருக்கு வந்து 26க்கு 2 விக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டீமுக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பவுலிங்கில் வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அது கமான் பாய்ஸ். கமான் பாய்ஸ். தூக்கம் போடும். ஸோ ப்ரெஷர் Flex that one ஏய் simple as you like inside the ring. இதுக்கு போய் சிங்கிள் ஓட்டானுங்களே. தேங்க்யூ ப்ரோ. நல்ல Still ஒரு பால். honing in on their lines. The batter happy to let it go through. They've gone up here. நல்ல பால் மாதிரி தான் தெரியுது. இல்லை ரிவ்யூலாம் இருக்கா? டொமஸ்டிக் மேட்ச்சில் ரிவ்யூலாம் இல்லை தான் நினைக்கிறேன். Misses everything. End of the over. A good one in terms of keeping the batters quiet. Just needed to take. நல்ல ஓவருங்க. வேறு 2 ரன் தான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து நம்மளால் பவுலிங் என்ன பெஸ்ட் தர முடியுமோ நம்ம பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொன்னோம். பேட்டிங்கை சொதப்பானாலும் பவுலிங்கை நல்லாவே போட்டுருக்கு. இது போன ஓவர் 3 ரன் தான் கொடுத்துருந்தோம். ஷார்ட் Brilliant diving ஹெட் டு த stop. ஃபீல்டர். இந்த மேட்ச் நம்ம டீமோட ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. Massive outside edge. நிறைய எட்ஜ் வாங்குதுங்க நம்ம போடுறது. He's got to follow up that last delivery. Found the edge, but no reward, but putting pressure on the batter. ஷார்ட்டுங்க. நல்ல ஃபீல்டிங். ஜஸ்ட் கொஞ்சம் உள்ளே வந்து தான் போல்ட் ஆகிருக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும். போல்டுங்க. Around that one. What a delivery. போல்ட் சரியான பாலுங்க. பவுலர் பேட்ஸ்மேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாருங்க பாலை. சரியான டெலிவரி. பால் அப்படியே பிச்சுக்கிட்டே போகுதுங்க. This innings just cut short before it really flourished. Looks like it would have been moving to a big ஸோ பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருக்கோம். not to be. ஸோ நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நம்ம மேட்ச் பவுலிங்கில் சூப்பராக Plenty of கொடுத்துட்டு time to இருக்கோம். settle themselves அப்படியே before மெயின்டைன் பண்ணணும். facing their first ball. Left alone and easily through to the keeper. ஒரு வைட் டெலிவரி. Taking guard. Has been playing really well in recent matches. Certainly needs to bring their A game today. Huge edge. ஒரு எட்ஜுங்க. ஆக்சுவலாக வைடு வரலன்னா மெயின் ஓவர் ஒரு வைடு போட்டதுனால மெயின் ஓவர் இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்க, ஓரளவுக்கு நம்ம டீம் வின்னிங் கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. ஸோ எல்லாம் 2மே புது பேட்ஸ்மேன்ஸ். ஸோ நம்ம First நல்லா ball for the போட்டோன்னா batter, coming in. விக்கெட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓ Wow, that's missed a lot. நல்லா பண்ணுங்க. திருப்பி நல்ல பால்.
Edge, but it drops safely. எயிட்ஸ் பட் கேரி ஆகலை. ஸோ பவுலிங் நல்லாவே பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மேட்ச். நம்ம ஆக்சுவலாக நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தானே சொன்னேன். ஊஹூ ஒயிட் நினைக்கிறேன். Gets the edge. Bishop with a great delivery there. இல்லையா? ஃப்ளோர் பால் மாற்றுவோம். பவுன்ஸ் போடலாம், பட் ஈஸியாக நம்ம வச்சு ஃபீல்ட் செட்டப் அடிச்சிருவாங்க. அதனால பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். Straight to the extra cover fielder. எங்கடா அடிக்கிற டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? Frustration growing on the batters. கடைசி பால் சிங்கிள் ஓட்டாங்க. Bishop back into the attack. நம்ம ஒரு 8வது ஓவர் 8 ஓவரும் போட்டிருக்கோம். ஒரு போட வந்திருக்கோம். ஸோ அவங்க இப்போ கூட ஜெயிக்கலாங்க. அவங்க நினச்சாங்கன்னா இந்த 2 விக்கெட்டில் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை With a dot ball. என்ன விடக்கூடாதுங்க. ஒரு விக்கெட் கண்டிப்பாக தேவை டைமில். No, no, no. Terrible shot. ஊ Does very well to quickly get across to this one. ஸ்ட்ரெயிட்டோட ஃபீல்டர் வெறும் நல்லா போட்டுட்ருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணோம். பட் ஒரு விக்கெட் தேவைங்க நேரத்தில். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். ஊ எட்ஜுங்க. Big edge. Can't get that outside the ring field. ஒரு தேவையில்லாமல் ஒரு ரன்னு. ஸ்ட்ரெயிட்டோட ஃபீல்டர். ஸோ இந்த ஓவருமே நல்லா முடிச்சிருக்கோம். Bishop has finished off at The time 2 ரன்ல. there. Nothing to show for it, but will be well pleased nevertheless. Bishop from the north end. ஸோ வந்து 6 ஓவருக்கு 58 ரன்னு அடிக்கணுங்க. பட் விக்கெட்டே எடுக்கலையா? வேறு யாரையும் விக்கெட் எடுக்க மாட்றாங்க. சரி ஒரு ஷார்ட் பால் போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. That has made a bit of a meal of that delivery. அடிக்க போகிறாங்க. ஒரு ரிஸ்க் எடுப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். Square cut, finds point, no run. Cuts that off well in the infield. நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் டீம்மேட்ஸ் பேலன்ஸும் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். Drive straight down the ground, mid-on will collect that one though. கமான் பாய்ஸ், விட்டாடிண்டா டே. ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும்டா பேட்டிங்கில். That's a massive appeal. விக்கெட் நினைக்கிறாங்க. எஸ், Looks like it was going 4வது விக்கெட் எடுத்துட்டோம். Well, this is a fantastic wicket. Kept the runs down, really didn't get settled and ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக பால்ஸ் இந்த ஓவர் ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஷார்ட் பால், குட் லென்த் பால், யாக்கர்னு. ஸோ அதனால் ஒரு விக்கெட் கிடச்சிது நம்மளுக்கு. ஒரு பால் இங்கே விக்கெட்டு தான் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம இந்த மேட்ச்சை நம்மளோட பவுலிங்கை வந்து இதோட முடிக்கிறோம். ஸோ நம்ம வந்து 4 ஓவர் 10 ஓவருக்கு வந்து 39 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்து நம்மளோட இந்த மேட்சோட வந்து பவுலிங்கை முடிக்கிறோம். ஸோ நம்ம டீம் மேட்ச் பேலன்ஸ் என்ன பண்ணோம். எப்பாடா 3 ரன் வித்தியாசம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அவங்க 8 விக்கெட் போச்சுங்க அவங்களுக்கு. சூப்பருங்க. நமக்கு தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போன மேட்ச் ஆடி வின் தான் மாதிரி அடுத்த மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவேன்னு சொன்னேன். ஸோ நம்மளால் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் வந்து நம்மளால் பவுலிங்கில் பண்ண முடிஞ்சது. அதனால் வந்து பவுலிங் நம்ம 4 விக்கெட் எடுத்தோம். 10 ஓவர் வெறும் 33 ரன்னே கொடுத்து 4 விக்கெட் எடுத்தோம். அதனால் நம்மளுக்கு தான் வந்து
மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம பேட்டிங்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு, ஸோ பேட்டிங் ரொம்ப கண்ட்ரோல் இல்லைங்க நம்மள்ட்ட. ஸோ அந்த கண்ட்ரோலில் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு, ஸோ பேட்டிங்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ இன்னும் வர வீடியோவில் கொஞ்சம் லென்த் வீடியோவாக போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு செகண்ட் மேட்ச் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பவுலிங்கில் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பட் பேட்டிங்கில் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படியே பேட்டிங் இருக்கணும், நம்மளால் வந்து போக மேட்ச்சில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒழுங்காக விளையாடி எப்படி போகிறன்றதை பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இன்னும் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேம்ஸ் வேணும்னு கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் போட பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, பை பாய், பை பாய், பை பாய்.